ஹரி ஓம் நமஸ்காரஹ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து 1ல இருந்து 5 வரைக்கும் பார்த்தோம். பட் இது அப்படியே வந்து மற்ற நம்பர்ஸ்க்கு எல்லாமே வந்து சேம். என்ன நம்பர்ஸ் படிச்சோமோ அப்படியே வரும். தச பாலகாः சந்தி, விம்சதிः பாலகாः சந்தி, त्रिंशत् பாலகாः சந்தி, चत्वारिंशत् பாலகாः சந்தி, 50 பாலகாः சந்தி, 100 பாலகாः சந்தி, சஹஸ்ரம் பாலகாः சந்தி. இது மாதிரி எல்லாத்துக்கும் அந்த நம்பர்ஸ் என்னமோ அப்படியே ரிப்பீட் ஆகும். வெறும் முதல் 4க்கு மட்டும் இந்த டிஃபரன்ஸ் இருக்கும், பாலின வேறுபாடு இருக்கும். அதை கிளியரா தெரிஞ்சுக்கணும். இதுலயே வந்து நம்ம வந்து 2வது வந்து கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணிட்டோம். துவௌ, துவே, துவே இந்த 3மே ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா துவௌ அப்படின்னா பக்கத்துல வர்ற அந்த வேர்டும், பாலகஹா அப்படின்னா ஒரு சிறுவன், பாலகாஹா அப்படின்னா பல சிறுவர்கள், 3 அல்லது 3க்கு மேற்பட்ட சிறுவர்கள். பட் 2க்கு வந்து அதுக்கு தனி ஃபார்மே இருக்கு, பாலகௌ அப்படின்னு. அதே மாதிரி பாலிகா ஒரு சிறுமி, பாலிகாஹா பல சிறுமிகள், 2 சிறுமிகள் இருந்தா பாலிகே அப்படின்னு வரும். பட் அதே வந்து பலம், ஒரு பழமுக்கு பலம், 3 அல்லது 3க்கு மேற்பட்ட பழங்களா இருந்தா பலானி அப்படின்னு வரும். பட் 2 பழங்கள் இருந்தா பலே அப்படின்னு வரும். ஸோ அது பொதுவா வந்து என்னன்னா 2ஆ இருந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தையே வேறவா வரும். அதனால வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2 அல்லது 2க்கு மேற்பட்டதா இருந்தா பன்மை வரும் மற்ற மொழிகள்ல. பட் இங்க வந்து 3 அல்லது 3க்கு மேற்பட்டதா இருந்தா மட்டும்தான் பன்மை. 2க்கு வந்து அந்த ஃபார்ம்ஸ், அந்த சொற்களே வந்து வேற. பட் அதுக்கேற்ற மாதிரி இங்க துவௌ, துவே, துவேன்னு வரும். இங்க எண்களும் வேற, அதுக்கு உண்டான சொற்களும் வேற, பிளஸ் வந்து அந்த வினை சொற்களும் வேற. இப்போ கச்சதி அப்படின்னா ஒருமை, கச்சந்தி அப்படின்னா பன்மை, பாலகா கச்சதி, பாலகாக கச்சந்தி. பட் பாலகௌ இரு சிறுவர்கள், கச்சதஹா அப்படின்னு தனியா ஒரு வினைச்சொல்ல இருக்கு அதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம நீங்க எப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல்ல நீங்க படிக்கும்போது இந்த அந்த என்ன சொல்றது, இந்த டியூவல் இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இரண்டு இருந்தா எப்படி சொல்றதுங்கிறது அடுத்த லெவல்ல படிச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து ஒருமை பன்மை மட்டும் பார்க்கலாம். அந்த இருமை வந்தா மட்டும் அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அப்படி இருந்தாலும் இருமையை வந்து எப்படி நம்ம சொல்றது, 2 சிறுவர்கள் அப்படிங்கறது நம்ம எப்படி சொல்றது ஈஸியா அப்படின்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் வே இருக்கு. இப்போ துவௌ பாலகௌ ஸ்தஹா அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா சொல்றதை விட நீங்க வந்து பாலக துவயம் அஸ்தி அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணலாம். பாலக துவயம் அப்படின்னா 2 சிறுவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பொருள். இங்க வந்து பாலக துவயம் அப்படின்னா 2 சிறுவர்கள் கொண்ட ஒரு சின்ன தொகுப்பு இல்ல கூட்டம், அதுதான் வந்து பாலக துவயம். அஸ்தி ஏகவச்சனத்துல வந்துடும். பாலக துவயம் கச்சதி, 2 சிறுவர்கள் செல்கிறார்கள், இல்ல 2 சிறுவர்கள் கொண்ட ஒரு தொகுப்பு செல்கிறது. அப்போ ஒருமையில வரும் இல்லையா, அந்த கூட்டம் இல்ல கலெக்ஷன் வரும்போது ஒருமையில வரும். அதே அந்த ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்க ஒருமையில யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். பட் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது 2 சிறுவர்கள் செல்கிறார்கள் அப்படின்னு தான் இங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். பட் வந்து இந்த லாங்குவேஜ்ல வந்து பாலகத்வயம் கச்சதி, பாலகத்வயம் பட்டதி, பாலகத்வயம் லிகதி அப்படின்னு சொல்லி 2க்கும் நீங்க வந்து ஒருமையில என்ன வினைச்சொற்கள் யூஸ் பண்றீங்களோ அதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அந்த துவௌ, துவே, துவே அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ பாலகத்வயம் கச்சதி, பாலிகாத்வயம் பட்டதி, மித்ரத்வயம் ஆகச்சதி. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து துவயம் அப்படின்னு ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இருமையா மாறிடும். அதுக்கப்புறம் இந்த வினை சொற்கள் எல்லாமே வந்து நீங்க ஒருமையிலே நீங்க பயன்படுத்தலாம். ஸோ பாலகத்வயம் கச்சதி, பாலகத்வயம் கமிஷ்யதி, பாலிகாத்வயம் நயதி, பாலிகாத்வயம் நேஷ்யதி, பலத்வயம் பததி, பலத்வயம் பதிஷ்யதி. 2 பழங்கள் விழுகின்றன, 2 பழங்கள் விழும் ஃபியூச்சர்ல. ஓகேவா? சோ துவயம் அப்படின்னு நீங்க ஆட் பண்ணி ஒரு முறை ட்ரை பண்றீங்களா? ஹரி ஓம். விருட்சக அஸ்தி, விருட்சகத்வயம் அஸ்தி. விருட்சः द्वयम् இல்ல, விருட்சத்வயம். விருட்சதயம் அஸ்தி. பலம் அஸ்தி. ஓகே. பலத்வயம் அஸ்தி. பரீட்சா. பரீட்சா अस्ति, परीक्षाद्वयम् अस्ति. उत्तमम्. एकः लेखनी अस्ति, एका लेखनी अस्ति. लेखनी एका लेखनी, एकः अल्ल, एका लेखनी. एका लेखनी अस्ति, द्वयं लेखनी
सन्ति लेखनी द्वयम् अस्ति लेखनी द्वयम् अस्ति ओके लेखनी द्वयम् अस्ति हम्म, ए- एक एकः फलम् अस्ति एकं फलम् फलम् अस्ति एकं फलम् अस्ति फलं द्वयं सन्ति फलं द्वयमिल्ल फलद्वयम् अस्ति इम्मवण्ड फलद्वयम् अस्ति हम्म, पुस्तकम् एकं पुस्तकम् अस्ति पुस्तकद्वयम् अस्ति आम् पुस्तकद्वयम् अस्ति पुस्तकद्वयम् अस्ति आम् एकः वानरः अस्ति वानरद्वयम् अस्ति हम्म, एका पत्रिका अस्ति पत्रिकाद्वयम् अस्ति एकं भवनमस्ति भवनद्वयम् अस्ति उत्तरः एकः पुत्रः अस्ति पुत्रद्वयम् अस्ति पुत्रद्वयम् पुत्रद्वयम् अस्ति हम्म, पौत्री पुत्रद्वयम् अस्ति एका पौत्री अस्ति पौत्रीद्वयम् अस्ति உத்தமம் ஓகே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ற ட்ரை பண்ற எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்கேஸ் நீங்க லைவ் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க லைவ் கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணி எக்ஸசைசஸ் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி மற்ற வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த சேனல் sanskrit.today சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்